கூப்பிட்டாரு அருண் தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60 சாங் பண்ணிட்டேன். படம், மியூசிக் வீடியோ, ஆடெல்லாம். இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. ஃபேமிலி மாதிரி அருண் தான். அப்புறம் இந்த டீம் கண்ணன், அப்புறம் எடிட்டர் சிதர் விபின் சார், எல்லாருமே சூப்பர் ஜாப் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் மாபெரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக கேமராமேன் கண்ணன், அவருடைய ஒர்க்கை நான் நேரிலே பார்த்துருக்கேன் இன்னொரு படத்துல. ரொம்ப அற்புதமான ஒளிப்பதிவாளர், வருங்கால புது மாப்பிள்ளை இவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு. குட் ஆஃப்டர்நூன் மீடியா பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ். இந்த படம் காரணமாக இருந்த ராஜேஷ்க்கு, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ். என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஷோரியல் கூட கேட்காம எனக்கு கேமராமேனை ஃபிக்ஸ் பண்ண டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். டே 1ல இருந்தே நான் என்ன கேட்கறேனோ அதை கொடுத்து சப்போர்ட் பண்ணாரு. எனக்கும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் நம்ம கேட்கறது கிடைக்குமா, நம்ம குவாலிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஸோ நான் கேட்கறது எல்லாமே செகண்ட் ஆப்ஷனே எல்லாமே எடுத்துக்கோங்க, பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. பாருங்க, பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். சித்தார்த் விபின் சார், தேங்க்ஸ் சார், உங்கள் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரிச்சர்ட் ப்ரோ, தேங்க்யூ. எடிட்டர், தேங்க்யூ. மகேந்திரன் சார், தேங்க்யூ. அண்ணன் சொல்லாமலாம் பொண்ணு தேடி வீட்லயும் பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ. ஷூட்டிங் ஒரு மாதிரி டென்ஷனாகவே போகும். டைரக்டர் மட்டும் கூலாகவே இருப்பார். அடிக்கடி கேட்பேன், எப்படி சார் இவ்வளோ டென்ஷன்லையும் கூலாகவே இருக்கீங்க அப்படின்னு. கவுண்டர் வந்துச்சு சார், ஹியூமர் இல்லைன்னா டியூமர் வந்து செத்துருவேன் அப்படின்பாரு. இல்லை, சீரியஸாகவே ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸாகவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா படத்துல ஒரு ரோல் பிளே பண்றதுனாலே கஷ்டம். கேமராமேன், டைரக்டர் தனி ரோல் பிளே பண்றதே கஷ்டம். ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டர், இதை தாண்டி சில சமயம் டான்ஸ் மாஸ்டராகவும் மாறுவார். எல்லா ரோலையும் சிரிச்சுக்கிட்டே பண்ணுவார். அவர் ஃபேஸ்ல எப்பயுமே டென்ஷன் பார்த்ததே இல்லை. ஷூட்டிங் முடிஞ்சனே டென்ஷனாக இருப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தர் கூட ஒரு சின்ன முகசொலிப்பு கூட காட்டவே மாட்டாரு. தேங்க்ஸ். செல்வாங்க, ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டேன், சாரிங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். சின்ன மாஸ்டர்ஸ், அந்த 2 பசங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். எல்லாரும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸ்மிட்டி, தேங்க்ஸ். அண்ணே, கல்கி என்ன டி சார், 2 பேருக்கும் தேங்க்ஸ்ண்ணே. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேரும் மட்டும் ஸ்டேஜ் கூப்பிட்டுருவோம். வெங்கட் அண்ணன் அண்ட் விக்கி 2 பேரும் வாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், உங்க படத்துக்கெல்லாம் கேமராமேன் இவங்க தான் போடணும். ஸ்டேஜ்ல ஏத்துறான். இவர் இருங்க பேசுறதுதான் கூப்பிட்டு போகாதீங்க. இவர் வெங்கட், இவர் இந்த படத்தோட கோ டைரக்டர். போன வாரம் வரைக்கும் இந்த படத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, எல்லாத்துக்கும் கூட வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. நேற்று வரைக்கும் இந்த படத்துல கடைசி வரைக்கும் வேலை பார்த்தது இவர் தான். இவரால் தான் அந்த படம் கியூபுக்கு போயிருக்கு. அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ்ண்ணே. ஆர்டிஸ்ட் அவர் தான் கியூப்ல எடுத்து போய் கொடுத்தாரா. இவன் வந்து என்னோட அசிஸ்டன்ட் விக்கி, இவனும் கூட இருந்திருக்கான். நெக்ஸ்ட் இயர் இவன் படம் பண்ணிடுவான். இவன் படத்துக்கும் என்ன சப்போர்ட் பண்ண மாதிரி இவனுக்கு சப்போர்ட் பண்ணி. தேங்க்யூ. அண்ணனுக்கு நன்றி. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேலே ஏற்றுறது பழக்கமா இருக்கிறது தான். ஆனால் அந்த தன்னுடைய கேமரா உதவியாளர் மேலே ஏற்றுறது ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் உங்களை பற்றி ஒரே ஒரு தகவல் சொன்னாரு, ஒரு அனுமதியோட பகிர்ந்துக்கிறேன். 3 பாட்டு ரொம்ப பிரமாதமா எடுத்துக்கிறாரா, அந்த கிளாமர் பாட்டு ரொம்ப நல்லா எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக ஷார்ப்பான எடிட்டர் என பெயர் பெற்ற எடிட்டர் டான் பாஸ்கோ இருக்கு.